ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். என்னுள்ளே நுழைந்தவனே எபிசோட் 10. மகேஷோ, சரி மச்சான், இது உங்கள் குடும்ப விஷயம். உங்கள் அக்கா வந்திருக்காங்க, உங்கள் மாமா வந்திருக்காங்க, மற்றும் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நீ போய் அவங்களோட குதூகலமாக கும்மி அடிச்சு என அந்த வார்த்தையில் அழுத்தம் கொடுத்தவன் கொண்டாடு. நான் கிளம்புறேன் மச்சான் என சூழ்நிலையின் தீவிரம் புரிய வேகமாக அங்கிருந்து நழுவ முயல மித்ரன் அவன் சட்டையை பிடித்து இழுத்து, எங்கடா ஓடுற, நீயும் என் கூட வர என பாதுகாப்பிற்கு அவனையும் இழுத்து சென்றான். ஆனால் செல்லும் வழியெல்லாம் மித்ரா பற்றிய பேச்சுதான். நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். இந்த முறை நான் மித்ராவை கொஞ்சம் அதிகமாகவே திட்டேன். எங்களுக்குள்ள சண்டை வந்தா மூஞ்சூர் மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சுத்துவா, என்கிட்ட பேசக்கூட மாட்டா. நேத்து அத்தனை பிரச்சனைக்கு பிறகும் எங்கள் வீட்டில் இருந்து வர்றாங்கன்னு சொன்னதும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எல்லா வேலையும் படபடன்னு செஞ்சுட்டா மச்சான். அவகிட்ட ரொம்ப நல்ல குணம் இருக்கு, கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு என அவளை பற்றி அவன் சொல்லி கொண்டிருக்க அவன் பின்னே அமர்ந்து கேட்டுக்கொண்டு வந்த மகேஷின் காதில் ரத்தம் வந்துவிட்டது. வீடு வந்ததும் பயந்து கொண்டே நுழைந்தவன் அங்கு உறவினர்கள் அமர்ந்து ஏதோ காரசாரமாக பேசிக்கொண்டிருந்தனர். ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு இந்த அழுத்தமாகாதுமா, எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா என அங்கிருந்த ஒருவர் சொல்லவும், ஆமாம், இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இதுக்கெல்லாம் சொல்லியா தரணும் என அபிராமி முகத்தை கோணியபடி சொல்லி கொண்டிருக்க இதை கேட்ட மகேஷ், ஆஹா மச்சான், எல்லாரும் ஒரு மார்க்கமாக தான் பேசிட்டு இருக்காங்க. அவனை சிக்குன சிக்கன் சுக்கா நீதாண்டி என அவன் காதில் முணுமுணுக்க அவனிடம் திரும்பி, நீயும் ஏண்டா பீதியை கிளப்புற என்றபடி மெதுவாக உள்ளே நுழைந்தான் மித்ரன். வீட்டிற்குள் ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்க உள்ளே நுழைந்தவன் அந்த கும்பலில் முதலில் கண்கள் தன் மனைவியைத்தான் தேடியது. அவள் அங்கு இல்லாமல் இருக்க அதற்குள் அவனை பார்த்ததும் அபிராமி வேகமாக, ஏண்டா இப்படித்தான் பண்ணுவியா என கேட்டவர் பின்னால் மகேஷை பார்த்ததும், அட நம்ம மகேஷ் தம்பியும் வந்திருக்கா, வா வா தம்பி என அவரை வரவேற்றார். உடனே மகேஷ், வரேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, அது சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சரி நான் கிளம்புறேன், நீங்கள் உங்கள் கச்சேரியை ஆரம்பிங்க. மச்சான் எல்லாத்துக்கும் தயாராகத்தான் இருக்கா என மித்ரனை பார்த்து கேலி சிரிப்புடன் அவன் சொல்ல, அதற்குள் மித்ரன், நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா, எந்த பிரச்சனையும் இல்லையே, அது அவளுக்கு அசைவம் எல்லாம் என உண்மையை சொல்ல முற்பட, ஏண்டா மதியம் 2 மணிக்கு சாப்பிட்றத நைட்டு 7 மணிக்கு வந்து கேட்குற, எங்கள் மேலே எவ்வளவு அக்கறை என அவனின் அக்கா இடித்துரைக்க, இல்லக்கா அது ஆஃபீஸில் ஆடிட்டிங், அதான் ஃபோன் எடுக்க முடியலை என்றவன் வாய் பேசி கொண்டிருக்க கண்களோ அவன் மனைவியை தேடிக்கொண்டிருந்தது. விடுடி, அவனுக்கும் வேலை இருக்கும்ல என அவனின் மாமா அவனுக்கு உதவிக்கு வந்தார். ஆமாம் மாமா, அதான் வர முடியலை, சாரி மாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, மித்ராவுக்கு மட்டன் சிக்கன் எல்லாம் சமைக்க தெரியாது என அவன் முடிக்கும் முன், அதான் நாங்களே பார்த்துட்டோமே, உன் பொண்டாட்டி கோழி குழம்பு வைக்க சொன்னா கோழி சூப்பு வச்சு ஊத்துறா, அது இலையில ஓடுது, மட்டன் வறுவல் வைக்க சொன்னா முட்டை பொரியல் மாதிரி இத்தினோண்டு வைக்கிறா, இப்படித்தான் உனக்கு சோறு போடுறாளா, அவளை மாதிரியே உன்னையும் நோஞ்சா மாதிரி மாத்திட போறா என அபிராமி இடித்து பேச கேட்ட அவனுக்கு ஒரு தலையே சுற்றுவது போல் இருந்தது. மித்ரா மட்டன் செய்தாளா என அவன் அதிர்ச்சியுடன் கேட்க, ஏண்டா உன் வீட்டில் உன் பொண்டாட்டியை தவிர வேற யாரு செய்வா, அதுவும் இந்த மாதிரி சமைக்க உன் பொண்டாட்டியால் மட்டும்தான் முடியும் என அவர் நக்கலாக பதில் சொல்லவும் அவனும் கேட்பது எல்லாம் கனவா நினைவா என தெரியாமல் முழித்து கொண்டு நின்றான். சரி சீக்கிரம் முகம் கழுவிட்டு வா, சாப்பாடு போடுறேன் என்றவர், மகேஷ் தம்பி நீயும் வாப்பா, நாங்கள் பட்ட அவஸ்தையை நீயும் படு என அபிராமி சொல்லவும், அம்மா மித்ரா எங்க என அதற்கு மேல் தாங்க முடியாமல் கேட்டுவிட்டான் மித்ரன். ஏண்டா இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம், அப்பவும் உன் பொண்டாட்டியை தான் தேடுற, அவளை நாங்கள் எதுவும் பண்ணலை, அவள் இங்கே தான் என சொல்லி முடிக்கும் முன் முகமெல்லாம் சிவந்திருக்க கண்களில் வந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அத்தை என்றபடி சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள் மித்ரா. அவளை பார்த்ததும் அவன் மனம் பதற, ஆனால் அவர்களுக்கு முன்னால் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்றான். என்ன நடந்திருக்கும் என்பதை அவனால் சற்றும் யூகிக்க முடியவில்லை. பேச்சற்று அவன் நின்றிருக்க அவளோ, அத்தை வடைக்கு இவ்வளவு வெங்காயம் போதுமா என கண்களை துடைத்தபடி கேட்க, போதும் தம்பி வந்துட்டான் பாரு, இதை வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை என அபிராமி சொன்ன பிறகு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மித்ரா. நிமிர்ந்து அவன் முகம் பார்க்கவும் மித்ரனோ குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்து நின்றான். பின்னர் மித்ரா, வாங்க மகேஷ் அண்ணா சாப்பிடலாம் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். மித்ரன் சாப்பிடும்போதே அது கடையிலிருந்து வாங்கியது இல்லை என்பது தெரிந்து கொண்டான். அப்படியென்றால் யார் செய்திருப்பார், மித்ரா செய்தாளா, இல்லையே, அவளுக்கு அந்த வாடையை பிடிக்காதே, பின்ன எப்படி என போட்டு குழப்பிக் கொண்டிருந்தான். அவளிடம் கேட்க அவன் முயற்சி செய்ய அவளோ பிடி கொடுக்காமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள்.
அந்த நேரத்தில் மித்ராவின் அலைபேசி ஒலிக்க வேகமாக அதை எடுக்க அறைக்குள் வந்தவளை இழுத்து கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டான் மித்ரன். அச்சோ, என்ன பண்றீங்க நீங்க என அவள் பதற, ஏய் கத்தாதடி என்று அதட்டியவாறு அவள் வாயை மூடினான். நானும் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சா நீ ரொம்ப தான் பிகு பண்ற என்றான். அந்த சிறிய அறையில் அவளை சுவரோடு சாய்த்து நிறுத்தி அவள் இடையில் கை போட்டு நகர விடாமல் அவன் நின்றிருந்தான். அவளும் அதற்கு பதில் சொல்லாமல் திமிரியபடி, விடுங்க, நான் போகணும், அத்தை கூப்பிடுவாங்க என சொல்லவும், அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கேளு என அவன் அதட்டவும், அவளோ அதை கண்டு கொள்ளாமல், எனக்கு வேலை இருக்கு, விடுங்க என திரும்பவும் அதையே சொல்லி கொண்டிருந்தாள். உடனே, சாரி மித்ரா, என்னை மன்னிச்சிடு, ஆஃபீஸில் ஆடிட்டிங், அதனால தான் என்னால் ஃபோன் கூட பண்ணி சொல்ல முடியலை. என் மேலே உனக்கு கோபம் தானே? எனக்கு தெரியும், எல்லா அதிகாரிகளும் இருக்கும்போது நான் எப்படி வெளியே வர முடியும் சொல்லு என அவனின் நிலைமையை விளக்கினான். அதுவரை அவன் முகத்தை பார்க்காமல் பேசிக்கொண்டிருந்தவள் அவன் முகத்தை பார்க்க அந்த பார்வையின் வீச்சு அவன் மனதை சுட. அப்படியெல்லாம் பார்க்காத, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன், என்னை நம்புடி, நான் தானே உன்கிட்ட கடையில் வாங்கி தரேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது அதை செய்யாமல் இருப்பேனா? இக்கட்டான சூழ்நிலை, என்னால் ஆஃபீஸை விட்டு வெளியே வர முடியலை, அதாண்டி, புரிஞ்சுக்கோ மித்ரா என தான் செய்த காரியத்தின் வீரியம் புரிந்து அவன் இறங்கி பேசவும் மித்ராவுக்கு அது புதிதாக இருந்தது. இவனுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என மனதில் நினைத்தவள் உடனே, பரவாயில்ல விடுங்க, அதான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே என சாதாரணமாக சொன்னவள் கதவை திறங்க யாராவது வந்துட போறாங்க என்றாள். போலாம் இரு மித்ரா என்றவன், எப்படி சமாளிச்ச? உனக்கு தான் அசைவம் செய்ய தெரியாதே, அப்போ யார் சமைச்சது என அவன் மண்டையை குழப்பிக் கொண்டிருந்த கேள்வியை கேட்க, ஏன் நான் தான் சமைச்சேன் என பெருமையாக சொன்னவள் பிறகு, நானும் 11 மணி வரைக்கும் காத்திருந்தேன், உங்ககிட்ட இருந்து ஃபோனும் வரலை, சாப்பாடும் வரலை, உங்கள் ஃபோனுக்கு ட்ரை பண்ணால் அது ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது, எனக்கு மனசுக்குள்ளே பயம் வந்துருச்சு, உங்களுக்கு வேற என்னை பிடிக்காது, அதனால என்னை சொல்லி நிறுத்திவிட்டு அவன் முகம் பார்க்க மித்ரனின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிய, உடனே இல்லைங்க அது என அவள் தடுமாறவும், நீ என்னை புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா என அவன் கேட்க, அவள் சொன்ன வார்த்தை அவனை எந்த அளவு காயப்படுத்தி இருக்கிறது என்பது அவளுக்கு புரிய பதில் சொல்லாமல் பாவமாய் அவன் முகத்தை பார்த்தபடி நின்றிருந்தாள். அவளோ கண்களை மூடியபடி அப்படியே நின்றிருக்க, பின்னர் அவளை, இங்கே பாருங்க, அதான் நான் சமாளிச்சுட்டேன் தானே, நம்ம அண்ணாச்சி என்னை காலேஜ் கூட்டிகிட்டு போக வந்தார், அவரிடம் விஷயத்த சொன்னேன், உடனே அவர்தான், தம்பி ஏதாவது முக்கியமான வேலையில் இருக்கும், அவரை ஏன் சிரமப்படுத்தணும், நம்ம வீட்டில் அம்மா நல்லா சமைப்பாங்க, நான் மட்டன் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீங்களே சமைச்சிடுங்கன்னு சொன்னார். அப்புறம் அந்த அம்மாவும் நானும் சேர்ந்து தான் சமைச்சோம், பக்கத்து வீட்டில் இருந்து வந்து உதவி பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சோம் என அந்த கதையை அவள் சொல்லி முடித்தாள். அவள் சொல்ல சொல்ல அவன் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தவன், உனக்கு அந்த வாடையை பிடிக்காதே, எப்படி நீ கூட சேர்ந்து சமைச்ச என அவன் வியப்பு மாறாமல் கேட்க, அவளும் நிமிர்ந்து அவன் கண்களோடு தன் விழிகளை கலக்க விட்டவள், பின்ன இது நானா விரும்பி அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை, நீங்கள் எனக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கீங்க, மறுபடியும் என்னால் உங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் கஷ்டமும் வந்திடக்கூடாது, நான் அதில் உறுதியாக இருக்கேன், அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன் என அழுத்தமாக சொல்லவும், அவளது உறுதியில் பேச்சற்று நின்றவன் அவளையே இமைக்காமல் பார்த்தவன் இடையை பற்றி கொண்டிருந்த கைகள் அவளை முன்னோக்கி இழுக்க, மற்றொரு கை அவள் தோள்களை வளைத்து தன் நெஞ்சோடு சேர்த்து இருக்க அணைத்தான். அந்த பிடியே அவனது மனதின் நிலையை சொல்ல, அந்த வலியும் அவளுக்கு சுகமாகவே இருந்தது. வார்த்தைகள் சொல்லாததை அவன் அவளை அணைத்து சொல்ல அவளுக்கு அது புரிந்தது. மேலும் அவன் நெஞ்சில் அவள் தஞ்சமாக அந்த நேரத்தில் அபிராமியின் குரல் ஒலிக்கவும் வேகமாக அவனிடமிருந்து விடுபட்டவள், ஐயோ அத்தை கூப்பிடுறாங்க என்றபடி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள். மித்ரா வேகமாக ஓடிவிட மித்ரனுக்கு அந்த உணர்வில் இருந்து வர சில நிமிஷங்கள் பிடித்தது. எல்லையில்லா நிம்மதியில் ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டான் அவன். பின்னே இருக்காதா? வீட்டிற்கு வரும் வரை மித்ரனின் வாய் மட்டுமே பேசிக்கொண்டு இருந்ததே தவிர மனமெல்லாம் வீட்டின் நினைவிலேயே இருந்தது. மித்ராவின் குணத்தை அவன் ஓரளவு அறிவான். அதனாலேயே அவனுக்கு பயமாக இருந்தது. அவன் குடும்பத்தாரை பற்றியும் அவனுக்கு தெரியும். அதான் எதுவாயிருந்தாலும் நேரடியாக பேசிக்கொள்ளலாம் என நினைத்து அவர்களிடம் அலைபேசியில் கூட பேசாமல் வீட்டிற்கே வந்தான். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் அவன் சற்றும் எதிர்பார்க்காத, ஏன் நினைத்தும் பார்க்காத காரியங்களை அவன் மனைவி செய்திருக்க அதை ஜீரணிக்கவே அவனுக்கு சில மணி நேரங்கள் ஆகின. மித்ராவின் சமயோகித புத்தியை நினைத்து அவனுக்கு பெருமையாக இருந்தது. சில நேரம் இந்த குள்ள கத்திரிக்காய் இப்படி ஏதாவது செஞ்சு நம்மளை வாயடைக்க வச்சுடுறா என சொல்லிக்கொண்டவன் மனம் முழுவதும் சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. மறுநாள் உறவினர்கள் அனைவரும் கிளம்ப அன்று அலுவலகத்திற்கு விடுப்பு சொல்லியிருந்தான் மித்ரன்.
அபிராமி எப்போதும் போல மித்ராவால் தான் மித்ரன் ஊருக்கு சரியாக வருவதில்லை என குற்றச்சாட்டும். பின்னர் செலவு சிக்கனமா செய், எல்லாருக்கும் மருமக படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு போடுவா, ஆனா இந்த வீட்டில் தான் நாங்க செலவு பண்ணி மருமகளை படிக்க வைக்க வேண்டியதா இருக்கு, என்ன பண்றது, என் மகன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என வார்த்தையாலேயே கூறியவர், அப்புறம் என் பையன் ருசிச்சு சாப்பிட்றவன், அவனுக்கு நல்லா சமைச்சு போடு என அறிவுரையின் பேரில் தன் மனதின் ஆதங்கத்தையும் கொட்டிவிட்டு கிளம்பினார். மித்ரா எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடி நின்றிருந்தாள். ஒரு வழியாக உறவினர்களை அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்தவன் மனைவியை தேட அவளோ வாயிலிருந்து எச்சில் நீர் வடிவது கூட தெரியாமல் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். 3 நாட்களாக ஓய்வில்லாத வேளையில் களைத்து சோர்ந்து முகம் வாடியிருக்க தலையணை கூட வைக்காமல் அவள் படுத்திருந்த கோலத்தை பார்த்ததும் அவள் கணவனுக்கு மனம் பொறுக்காமல் அவள் அருகில் அமர்ந்து அவளை எடுத்து தன் மடியில் கிடத்தினான். அவள் முகத்தையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் மெல்ல அவள் தலையை உயர்த்தி தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவளது மூச்சுக்காற்று அவன் மார்பில் பட அதில் நிறைந்திருந்த அவளது காதல் அவன் இதயத்தை தொலைத்து செல்ல ஒரு நொடி அவனது உடல் சிலிர்த்து அடங்கியது. இன்று அவன் கைக்குள் முல்லைக்கொடியாய் துவண்டு கிடப்பவளா அன்று தன் குடும்பத்தார் முன்னிலையில் அவ்வளவு உறுதியாக நின்றாள். இப்பொழுதும் அதை நினைத்து வியந்து போவான் மித்ரன். ராஜியின் திருமணத்தில் நடந்த பிரச்சனைக்கு பிறகு மித்ராவின் தந்தையிடம் மித்ரன் உங்கள் மகள் மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை என வெளிப்படையாக சொல்லிவிட அதை நினைத்தே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அதற்கு பின் உறவினர்கள் எல்லாரும் மித்ராவை குற்றம் சொல்ல அவளிடம் அழுகையை தவிர வேறு எந்த பதிலும் இல்லை. ஆனால் மித்ரனுடன் தான் தன் திருமணம் என்பதில் அவள் சிறிதும் மாறவில்லை. மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்த தந்தையிடம் குற்ற உணர்ச்சியில் என்னால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று அவள் கதறி அழுதாள். வரதராஜனும் மகளை தன் அருகில் அழைத்து அவள் தலையை மெல்ல வருடியபடி, இங்க பாருடா தங்கம், உன் மேல அப்பாவுக்கு எந்த கோபமும் இல்லை, எனக்கும் வயசாயிடுச்சு இல்லையா, அதான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நீ கண்டதை நினைச்சு குழப்பிக்காத என ஆறுதல் சொல்லவும் இவளுக்கோ கஷ்டத்திலும் தன்னை குற்றம் சொல்லாத தந்தையின் பேச்சு அவளின் இயலாமையை மேலும் அதிகப்படுத்த, இல்லப்பா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், என்னால தான் உங்களுக்கு இவ்வளவு அவமானம் என கதறி அழுதாள். உடனே அவர், அப்படியெல்லாம் இல்லடா, உன் சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம், உன்னோட விருப்பத்தில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஆனா என்னை இழுத்தவர் அந்த பையனே விருப்பமில்லைன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் மித்ரா என்றார். அவளோ, அது எனக்கு புரியுதுப்பா, ஆனால் என் மனசு அவரை தவிர வேற யாரையும் ஏற்றுக்க மாட்டேங்குது, எனக்கு அவரை பிடிச்சிருக்குப்பா, என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா என கிஞ்சவும், ஏண்டி கூறுகெட்டவளே, அந்த பையன்தான் முடியாதுன்னு முகத்தில் அடித்த மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறான், நீ என்னடானா அவன்தான் வேணும்னு நினைக்கிற, உனக்கு புத்தி ஏதாவது இருக்கா, உங்கள் அப்பாவை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமும் உன் மனசு மாறலை, ஒரே பொண்ணுன்னு ஓவரா செல்லம் கொடுத்துட்டாரு, இவருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இதுக்கா தவம் இருந்து உன்னை பெத்தேன், என் வம்சம் வளரணும்னு உன்னை பெத்தேன், நீ எங்கள் வம்சத்தையே அழிச்சிடுவ போல இருக்கு என ராதிகா கோபத்தில் கண்டபடி பேச, ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா என மித்ரா பதறவும் அதற்குள் வரதராஜன், ஏய் ராதிகா என்ன பேச்சு பேசுற, நீ பெத்த பொண்ணுக்கிட்ட இப்படியா பேசுவ என அவரை அடக்கினார். அம்மாவை திட்டாதீங்கப்பா, அவங்க சொன்னதில்ல என்ன தப்பு இருக்கு, எல்லாம் என்னால தானே என அவள் சொல்லவும், உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா, உன் ஆசையை எங்களால் நிறைவேற்றி கொடுக்க முடியலைன்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, நான் மட்டும் செய்கிற காரியமாக இருந்தால் என் உசுரை கொடுத்து கூட செஞ்சுடுவேன், ஆனால் இது அப்படி இல்லையேம்மா என அவர் ஆற்றாமையுடன் புலம்பவும், அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா என அவள் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே கதிரும் அங்கு வந்தான். அவர்கள் பேசியதை கேட்டவன், பெரியப்பா சொல்கிறது சரிதானே மித்ரா, மித்ரன் விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும், நீயே யோசிச்சு பாரு என்றான். அவளோ கதிரிடம் திரும்பி, ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கண்ணா என அந்த முடிவில் அவள் உறுதியாக இருந்தாள். கதிரோ, எங்களுக்கும் மித்ரனை பிடிச்சுதான் இருக்கு மித்ரா, ஆனால் ஒரு கையால் ஓசை வராது, சரி இப்போதைக்கு நீ காலேஜ் படிப்பை முடி, அப்புறமா பேசிக்கலாம் என அந்த பேச்சுக்கு அத்தோடு முற்றுப்புள்ளி வைத்தான் அவன். காலத்திற்கு எதையும் மாற்றக்கூடிய சக்தி உண்டு, இதுவும் கடந்து போகும் என்ற வாசகத்தில் கதிருக்கு அதிகம் நம்பிக்கை. அதனால் நாட்கள் செல்ல செல்ல மித்ராவின் மனம் பக்குவமடையும் என்ற நம்பிக்கையில் அவன் சொன்னான். ஆனால் மித்ரா மனதில் நங்கூரம் போல் மித்ரன் பதிந்திருப்பதை பாவம் அவன் அறிந்திருக்கவில்லை. அதற்கு பின் எப்போதும் போல் மித்ரா காலேஜுக்கு சென்று வர ஆரம்பித்தாள். அதுவரை சுபாவிடம் மித்ரனை பற்றி மறைமுகமாக விசாரித்து கொண்டிருந்தவள் இப்போது நேரடியாகவே அவனை பற்றி பேச ஆரம்பித்தாள். முதலில் சுபாவிற்கு கோபம் வந்தாலும் இவள் சொல்லி கேட்கப் போவதில்லை என தெரிந்து கொண்டவள் அதற்கு பின் அவளும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சுபாவின் உதவியுடன் 2 முறை மித்ரனை நேரடியாக சந்தித்து பேசினாள் மித்ரா.
அப்போதெல்லாம் மித்ரன், நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் தப்பு, முதல்ல நல்லா படித்து வேலைக்கு போ, அப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் என அறிவுரை சொல்வான். சரி என தலையாட்டி கேட்டுவிட்டு கடைசியில் கிளம்பும்போது, ஆனால் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு தான் செல்வாள். மித்ரனும், இவள் திருந்தவே மாட்டாளா, இவ்வளவு நேரம் பொறுமையாக எடுத்து சொல்கிற, எல்லாம் கேட்டுட்டு இப்படி சொல்லிட்டு போகிறாளே என அவன்தான் புலம்பிக் கொண்டிருப்பான். அவளது கல்லூரி படிப்பு முடிய மீண்டும் இந்த பிரச்சனை தலை தூக்கியது. ராதிகா அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார். அன்று முதல் அவர்கள் வீட்டில் எப்போதும் சண்டையும் சச்சரவும் தான். மித்ராவும் தன் முடிவிலிருந்து உறுதியாக இருக்க, மித்ரனும் அவனது முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை. இடையில் பெற்றோர்கள்தான் மாட்டிக்கொண்டு முழித்தனர். இந்த முறை மித்ரனை சந்திக்கும் போது தனது முடிவை அவனிடம் ஆணித்தரமாக சொல்லிவிட்டு வந்துவிட்டாள். அதுவரை இதை சாதாரணமாக நினைத்து கொண்டிருந்தவன் அப்போது நிலைமையின் விபரீதம் அவனுக்கு புரிந்தது. அதற்குள் கதிருக்கும் திருமணம் செய்ய வரதராஜன் விரும்பினார். சுபாவின் ஜாதகம் அவனுக்கு ஒத்து வந்தாலும் ஒரே ஊர் என்பதாலும் பெரியவர்கள் பேசி முடிக்க கதிர் முதலில் மறுத்தான். மித்ரா திருமணம் முடியட்டும் என சொல்ல, ஆனால் சுபாவின் பெற்றோர் தங்கள் மகளுக்கு உடனே திருமணம் முடிக்க வேண்டும் என வற்புறுத்த, மேலும் மித்ராவும் அழுது புரண்டு அவனை சம்மதிக்க வைத்தாள். வேறு வழி இல்லாமல் அவர்கள் திருமணமும் இனிதாக நடைபெற்று முடிந்தது. அந்த திருமணத்திலும் மித்ரன் கதை உறவினர்கள் மத்தியில் பேசப்பட, ஆனால் மித்ரா இதற்கும் அசரவில்லை. தனது நிலையில் தெளிவாக இருந்தாள். இவளது அந்த உறுதி எதற்கும் அசராத மித்ரன் மனதையும் சற்று அசைத்து பார்த்தது. பழைய நினைவுகளில் இருந்து வெளிவந்தவன் இன்று குழந்தை போல தன் அணைப்பில் இருக்கும் இவளிடமா அந்த உறுதி இருந்தது என நினைத்து பார்க்கும்போது தன் மனைவியை பற்றிய ஒரு பெருமிதம் மனதிற்குள் பொங்கியது. அந்த ஆசையில் அவள் நெற்றியில் தனது அச்சாரத்தை பதித்தவன் மெல்ல மெல்ல அவள் கண், காது, மூக்கு என படிப்படியாக கீழே இதழ்களுக்கு வரவும் அவள் அசதியில் முனகவும் சரியாக இருந்தது. அம்மா வலிக்குதுமா என அவள் கை கால்கள் முறுக்கியபடி அசைந்தவள் அவன் கைகளில் இருந்து உருண்டு படுக்கையில் விழுந்தாள். அச்சோ, ரொம்ப வலிக்குதா என கேட்டபடி வேகமாக எழுந்து அவளது கால்களை பிடித்து விட்டான். அது சுகமாக இருக்க அவளது முனங்கள் குறைந்து உறங்க ஆரம்பித்தாள். அன்று வெகுநேரம் அவளுக்கு கை கால்கள் பிடித்து விட்டபடி இருந்தான் மித்ரன். மறுநாள் காலை அலாரம் சத்தம் கேட்டு கண்விழித்தவள் வேகமாக எழ முயல, ஆனால் மித்ரனின் அணைப்பில் இருந்து அவளால் வெளிவர முடியவில்லை. ஒரு நிமிடம் இது கனவா நினைவா என தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டவள் சுல்லென வலிக்க, அப்போது இது நிஜம்தான் என வாய்விட்டு சொல்லவும், அதுதான் தெரியுதில்ல, பேசாம தூங்கு என்ற குரல் மித்ரனிடம் இருந்து வந்தது. வேகமாக நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்க அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவளுக்கே குழப்பமாக இருக்க, அதற்குள் அவளது மனசாட்சி, ஏய் மித்ரா, 2 நாட்களுக்கு முன் அவனிடம் வாங்கிய திட்டு பத்தலையா, இன்னும் வேணுமா என கேட்கவும், என்னது மறுபடியுமா என அலறியபடி அடித்து பிடித்து விழுந்து வெளியே வந்தாள். அன்று விடுமுறை என்பதால் மெதுவாக எழுந்த மித்ரன் மனைவியை தேடி சமையல் அறைக்கு வந்தான். மித்ரா, எனக்கு கொஞ்சம் காஃபி வேணும் என கேட்டுக்கொண்டே அவள் தோள் மேல் கை போட்டான். இரவு நடந்தது அவளுக்கு எதுவும் தெரியாததால் திடுக்கிட்டு திரும்பியவள் தனது கணவனை மேலும் கீழுமாக பார்க்க, அவனும் இதழில் கேலி புன்னகையுடன் தனது புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல் கேட்கவும் அவளுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. தடுமாறி தன்னை சரி செய்து கொண்டவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க, ஏன் முகத்தையே பார்க்குற, அங்கே காஃபி தூள் போடு என்றவன் பின்னர் அவளுடன் சேர்ந்து அவனும் காஃபி போட்டான். இந்தாங்க காஃபி என ஒரு கப்பை அவள் முன்னீட்ட, அப்போதுதான் சுயநினைவிற்கு வந்தவள், என்னங்க நல்லா தானே இருக்கீங்க என கேட்டாள். அவளுக்கு வேறு எப்படி கேட்பது என்பதும் புரியவில்லை. ஏன், நான் நல்லா தான் இருக்கேன், வா டிவி பார்த்துக்கிட்டே பேசலாம் என்றவன் சோஃபாவில் அவளை தன் அருகில் அமர்த்தி கொண்டான். அவன் சாதாரணமாக அமர்ந்தபடி டிவி பார்க்க மித்ராவுக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. ஏங்க சாரிங்க, கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன், அதான் நைட்டு உங்களுக்கு சாப்பாடு போட முடியலை, நீங்கள் சாப்பிட்டீங்களா, என் மேலே கோபமா என கேட்கவும் அவனும், இதுக்கு எதுக்கு சாரி, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும், உனக்கு எந்த விதத்திலையும் என்னால் உதவி பண்ண முடியலை என்றான். அவன் அப்படி சொன்னதும், அப்பா நல்ல மூடில் தான் இருக்கான் என மனதில் நினைத்தவள் பின்னர், அதனால் என்னங்க பரவாயில்ல, ஆனால் என்ன சமையல் தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அத்தை ஏதாவது சொன்னாங்களா என பயத்துடன் கேட்டாள். சொன்னாங்க என்றவன், இங்கே பாரு மித்ரன், உன் பொண்டாட்டி இந்த அளவுக்கு பொறுப்பானவளாக இருப்பான்னு நினைக்கவே இல்லை. அத்தனை பேருக்கும் முகம் சுளிக்காமல் சமைச்சு போட்டதும் அதே நேரத்தில் வீட்டை சுத்தமாக வச்சுருந்ததை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், ஆனால் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மருமக தான், எனக்கு இப்போது மனசு நிறைவாக இருக்குன்னு சொன்னாங்க என அவரை போலவே சொல்லி காட்டினான். என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா என அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியில் அவள் திக்கு முக்காட,
உண்மையைத்தான் சொல்கிறேன். சந்தேகமாக இருந்தா நீயே எங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கோ என்றான் அவன். அவளோ, என்னால் நம்பவே முடியலை. உங்கள் அம்மா இதை சொன்னாங்களா என திரும்ப திரும்ப கேட்டாள் அவள். ஆமாம், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. உனக்கு தெரியுமா, உன்னை முதல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அம்மா கோவிலில் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும், டேய் அந்த பொண்ணு தான் உன்னை இந்த அளவுக்கு விரும்புது, பாவண்டா அது, நீயும் தான் சரின்னு சொல்லேண்டா. இந்த 2 வருஷத்தில் நாங்கள் சொல்கிற பொண்ணும் நீ கட்டிக்க மாட்டேங்கிற. இந்த பொண்ணும் உன் மேலே உசுர வச்சிருக்கு. ரொம்ப பிகு பண்ணாத. பேசாமல் இந்த பொண்ணையே நாங்கள் பேசி முடிக்கட்டுமா? யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொன்னாங்க என அவன் சொல்லி முடிக்கவும் மித்ரா பேச்சற்று அமர்ந்திருந்தாள். அன்று அந்த கோவிலில் நடந்த நிகழ்வை இன்று நினைத்தாலும் மித்ராவுக்கு குளிர் காய்ச்சல் வந்துவிடும். இன்றும் அபிராமியை பார்த்து மித்ரா மிரண்டு போவது அப்போது அவர் பேசிய பேச்சுக்களால் தான். ஆம், திருமணத்திற்கு முன் ஒரு முறை மித்ரன் பிறந்த நாள் அன்று குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்திருந்தான். ஐயரிடம் அர்ச்சனை தட்டை கொடுத்து அவனின் பெயர், நட்சத்திரம் எல்லாம் சொன்னார் அபிராமி. அப்போது வேகமாக ஒரு பெண் வந்து ஐயரிடம் அர்ச்சனை தட்டை கொடுத்து, சாமி நேரமாச்சு, கொஞ்சம் எனக்கு முன்னாடி அர்ச்சனை முடிங்க, மற்றவங்களுக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க என்று அவள் பெயர் நட்சத்திரத்தை சொன்னதும் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் திகைத்து போயினர். ஆம், மித்ராதான். மித்ரனின் பெயர் சொல்லி அர்ச்சனை தட்டை நீட்டி, அதுவும் தனக்கு முதலில் அர்ச்சனை பண்ண சொல்லி கேட்க அபிராமியோ கொதித்து எழுந்து விட்டார். மித்ரன் குடும்பம்தான் அங்கு நிற்கிறது என்பது அவளுக்கு தெரியாது. அவள் வந்த அவசரத்தில் ஐயரிடம் பேசிவிட்டு கண்களை மூடி சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள். அர்ச்சனை முடிந்து வெளிவந்ததும் அபிராமி அவளை நிற்க வைத்து கேட்ட கேள்விகளில் கூனி குறுகி போனாள் மித்ரா. ஆனாலும் பிறந்த நாள் அன்று மித்ரனை கோவிலில் பார்த்தது அவள் மனதிற்கு ஒருபுறம் சந்தோஷத்தை அளித்தது. வீட்டிற்கு சென்றவள் 1 வாரம் காய்ச்சலில் படுத்துவிட்டாள். ஆனால் அதே அபிராமி தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரா? அதுவும் தன்னை கண்டபடி திட்டிய அன்றே பேசினாரா என நினைத்து பார்க்கும்போது அவரின் மேல் ஒரு மரியாதை அவள் மனதில் வந்தது. அதற்கு பின்னர் வந்த நாட்கள் இருவருக்கும் இடையே சந்தோஷமாக சென்றது. அதே நேரத்தில் சின்ன சின்ன சீண்டல்கள், சண்டை, சமாதானம் என போய்கொண்டிருந்தன. அதைவிட மித்ராவுக்கு படிப்பிலிருந்து விடுதலை கிடைத்தது. அதாவது மித்ரன் அரசு தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்ததால் மித்ராவின் படிப்பில் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. அவனும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுவிட்டான். மித்ரனின் மாற்றம் மித்ராவுக்கு உற்சாகத்தை கொடுக்க அவளுக்குள் ஒளிந்திருந்த குறும்புத்தனங்கள் மெல்ல மெல்ல வெளிவர தொடங்கியது. மேலும் கல்லூரியில் தோழிகளின் நட்பும் அவளுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்க சந்தோஷத்தின் உச்ச நிலையில் இருந்தாள் மித்ரா. சில நேரங்களில் அவர்களுடன் சேர்ந்து வெளியே செல்வதும் பின்னர் மித்ரனிடம் வந்து திட்டு வாங்குவதும் அவளுக்கு பழக்கமாகிவிட்டது. நாட்கள் இப்படி செல்ல செல்ல ஒரு நாள் அவளை அருகில் உள்ள கோவிலுக்கு அழைத்துச் சென்றான் மித்ரன். சேலம் வந்த பிறகு இப்போதுதான் முதலாக அவனுடன் வெளியில் செல்கிறாள் மித்ரா. கடவுள் தரிசனம் முடித்துவிட்டு வெளியில் வந்தவர்கள் அங்கு ஒரு இசை கச்சேரி நடக்க அதை கேட்டுவிட்டு செல்லலாம் என்றான் மித்ரன். மித்ராவும் சரி என்று சொல்ல அங்கு சென்று அமர்ந்தனர். மித்ரனும் இசையில் மூழ்கியிருக்க மித்ராவோ அவனின் அலங்காரத்தை ரசித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளால் அங்கு உட்கார முடியவில்லை, நெளிய ஆரம்பித்து விட்டாள். ஏங்க வீட்டுக்கு போகலாமா, மாவாட்டணும் என சொல்லவும் மனமில்லாமல் எழுந்து வந்தவன் வரும் வழியெல்லாம் அந்த பாடகியை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டு வந்தான். நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் மித்ராவும் அவனுக்கு ஒத்து ஊதி கொண்டு வந்தாள். தொடர்ந்து வந்த நாட்கள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போயின. மித்ரன், மித்ரா இருவருமே அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். அன்று காலை மித்ரனுக்கு உணவு பரிமாறிவிட்டு அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. ஏண்டி, சாப்பாட்டை தட்டில் போட்டுட்டு ஏன் வாயவே பார்த்துக்கிட்டே இருக்க? ஆனாலும் உன் பயபக்திக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. என் வயிற்றுக்கு நான் தான் சாப்பிடணும், நீயா சாப்பிட முடியும்? இந்த பார்வை பார்க்குற? உன் கொடுமை என்னால் தாங்க முடியலை மித்ரா என அவன் சலிப்பும் கிண்டலுமாக சொல்லவும் ஒருவித எதிர்பார்ப்புடன் அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவள் அவனது பேச்சில் முகம் சுண்டிவிட, இல்லைங்க, இன்னைக்கு என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ஒரு வித்தியாசமான இட்லி செஞ்சுருக்கேன், அதான் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா மாடு புல்ல மேயிற மாதிரி எந்த சொரணையும் இல்லாமல் என்னை சொல்லிவிட்டு சட்டென்று நாக்கை கடித்தவள், இல்லை எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றீங்களே, அதை சொல்ல வந்தேன், நல்லா இருக்கா என வழிந்தபடி அவனது கிண்டலுக்கு அவளது பாணியில் பதில் சொல்லிவிட்டு மீண்டும் முகத்தை அப்பாவியாய் வைத்து கொண்டாள். அவனும் நிமிர்ந்து அவளை முறைத்தவன், நீ வர வர ரொம்ப வாய் பேசுகிற, இது எல்லாம் அந்த வானர கூட்டங்க சொல்லி கொடுத்ததா? அவங்களோட சேராதன்னு எத்தனை முறை சொல்லிட்டேன், நீ கேட்கவே மாட்டியா என அவளது தோழிகளையும் சேர்த்து திட்டியவன்
காலேஜுக்கு உன்னை படிக்க தான் அனுப்பினேன். ஆனால் நீ அதை தவிர மற்ற எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு வர. உன்னை நெட்வொர்க்கிங் அனாலிசிஸ் படிக்க சொன்னால் நீ நெல்லிக்காய் சூப்பு வைப்பது பற்றி படிச்சுட்டு வர. எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த போகிறதில்ல. உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு என்னை பல்லை கடித்தவன் எல்லாம் என் தலை விதி என அவளின் பேச்சுக்கு இவனது பாணியில் பதிலடி கொடுத்தான். எப்போ பார்த்தாலும் இதை ஒன்று சொல்லிடுறாங்க என வாயுக்குள் முணங்கியவள், இன்னைக்கு இது போதும் மித்ரன், நிறுத்திக்கோ என அவள் உள்மனம் எச்சரிக்க, என்னங்க பண்ணுறது, நான் உங்களை மாதிரி புத்திசாலி இல்லையே என அவனிடம் சரணடைய அவளது பொம்பளை பார்த்து சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கி கொண்டு, நீ எல்லாம் எப்படி தான் மித்ரா டிகிரி முடிச்சு அதுவும் செகண்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்க என ஆச்சரியமாக கேட்டான் அவள் கணவன். உடனே வாயெல்லாம் பல்லாக சிரித்து கொண்டே, அதற்கு காரணம் ஜெயலட்சுமி தாங்க என பெருமையுடன் சொன்னாள். அது யார் ஜெயலட்சுமி? உன் கிளாஸ் டீச்சர் இல்லை டியூஷன் டீச்சரா என கேட்டான். அவங்கெல்லாம் இல்லை, இவ அதுக்கும் மேலே என அவள் பில்டப் கொடுக்க அவளது பேச்சில் கடுப்பானவன் அதுக்கு மேலே யாரது என சிடுசிடுக்க, உடனே அவள் வேகமாக, எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்த பொண்ணுங்க, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காதுதான். எப்போ பார்த்தாலும் படிப்பு லட்சியம்னு பேசிக்கிட்டே இருப்பா. ஆள் மொக்கையாக இருந்தாலும் படிப்பில் கில்லி. அவளை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. எங்கள் கடையிலிருந்து கிளிப்பு பொட்டு பவுடர்னு கொடுத்து ஒரு வழியாக அவளை ஒத்துக்க வச்சேன் என அதை பெரிய சாதனை போல் சொன்னவள், பரீட்சை ஹாலில் போய் உட்கார்ற வர டென்ஷன் தான் என அவள் யதார்த்தமாக சொல்ல மித்ரனின் முகம் மாறிப்போனது. அவளோ அதை கவனிக்காமல், அவளை பார்த்து தான் நான் எழுதினேன், ஆனால் அவள் 50% தான், நான் 60% என சிரித்து கொண்டே பெருமையாக சொல்லவும் அவளது முக பாவனை மற்றும் பேச்சில் கோபம் கொஞ்சம் குறைந்தாலும், கடவுளே, யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்த எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா என தலையில் அடித்து கொண்டான் மித்ரன். சரி சரி விடுங்க, யார் வாங்கினா என்ன, உங்களோட பாதி நான், அப்போது அந்த ஃபஸ்ட்டு மார்க்கில் பாதி உரிமை எனக்கும் உண்டு இல்லை. ஆனாலும் எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது, இதையெல்லாம் வெளியே சொல்லி விளம்பரம் தேடிக்க மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க என அவன் பெருமையாக சொன்னதை இவள் தனக்கு சாதகமாக திருப்பி பேசவும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான் மித்ரன். அவளின் பேச்சில் சற்று திகைத்து போனவன், உனக்கு மட்டும் எப்படி மூளை இப்படி கிளை கிளையாக பிரியுது? காலையில் உன்கிட்ட பேச்சு கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும், நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் என்றபடி வேகமாக வெளியே செல்ல மித்ரா தனக்குள் சிரித்தபடி, நாங்கள் எல்லாம் அப்பவே அப்படி, எங்ககிட்டேயே வா என சொல்லிக்கொண்டு தனது வேலையை தொடர்ந்தாள். ஆனாலும் அடக்கிவாசி மித்ரா என அவளது உள்மனம் சொல்வதை அவளும் உணர்ந்திருந்தாள். மித்ரன் முன்பு போல் இப்போது அதிகம் அவளை திட்டுவது இல்லை. அதற்கான நேரமும் அவனுக்கு இல்லை. இரவு முழுவதும் அரசு தேர்வுக்கு படித்துவிட்டு காலையில் அவசரமாக கிளம்பி அலுவலகம் செல்வதால் அவளிடம் பேச நேரமில்லை. அவளுக்கு அவனிடம் உள்ள பயம் குறைந்தது. அதனால் கொஞ்ச நாளாக மறைந்திருந்த அவளது வாழுத்தனம் இப்போது மெல்ல தலை காட்ட ஆரம்பித்தது. கிடைக்கும் நேரத்தில் இதுபோல் அவனை வாரிவிடுவாள் மித்ரா. இப்படி மித்ராவுக்கு சந்தோஷமாகவும் மித்ரனுக்கு பரபரப்பாகவும் நாட்கள் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் அன்று இரவு வெகுநேரம் கண்விழித்து படித்ததால் கண்கள் எல்லாம் தீயாக எரிய விழிகளை பிரிக்க முடியாமல் பிரித்து எழுந்தான் மித்ரன். அப்போது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற பாடல் காதில் ஒலிக்க அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. காலையில் வீடு எப்போதும் அமைதியாக இருக்கும், எஃப்எம் கூட போட மாட்டாள் மித்ரா. ஆனால் இன்றோ இப்படி ஒரு பாடல் ஓட அதிர்ந்தவன் மித்ரா மித்ரா என அழைத்தான். இதோ வரேன் என கையில் காஃபியோடு அவன் முன் வந்து நின்றாள். அவனின் பாதி தூக்கத்தில் இருந்தவன் அரண்டு போய் எழுந்தான். அவளை மேலும் கீழும் ஒருமுறை பார்த்தவன், என்னடி இந்த கோலம் என கேட்க அவளும் அதற்கு பதில் சொல்லாமல், நீங்க காஃபி எடுத்துக்கோங்க என நீட்டவும் அதை பார்த்தவன் மேலும் அதிர்ந்து, பிளாக் டீ கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன பிளாக் காஃபி இப்பதான் பார்க்கறேன் என்றவன், இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி சோக கீதம் வாசிக்கிற என கடுப்புடன் கேட்டான். காலையில் அவள் இப்படி வந்து நின்றது அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அவளோ எதற்கும் எந்த பதிலும் சொல்லாமல் சோகமாக தலை குனிந்து நின்றாள். வாயை திறந்து சொன்னாதானே தெரியும், நைட்டு வரைக்கும் நல்லா தானே இருந்த, எக்ஸாம் இருக்குன்னு படிச்சுட்டு தானே இருந்த என்றவன் சட்டுன்னு நிறுத்தி, எக்ஸாம் என இழுத்தவன் பின்னர் நிமிர்ந்து அவளை கேலியாக ஒரு லுக்கு விட்டவன், இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, ஸோ அதுக்கு தான் இந்த சோதனை மேல் சோதனை பாட்டு, கருப்பு ட்ரெஸ்ஸு, காஃபி எல்லாம் என்றவன் இதிலிருந்து தாங்கள் சொல்ல வருவது என்னவோ என கிண்டலாக கேட்க அவளோ, எனக்கு இன்னைக்கு தலை வலிக்குது, ரொம்ப முடியலை என அவள் வயிற்றை பிடித்து கொண்டு அழுவது போல் சொல்லவும் அவனும், உலகத்தில் உனக்கு தாண்டி தலை வயிற்றில் இருக்கு என சொல்லவும் அப்போதுதான் தலைவலி என சொல்லிவிட்டு வயிற்றை பிடித்து கொண்டு நிற்பதை உணர்ந்தவள் உடனே, அது வந்து நைட்டு வந்த தலைவலி அப்படியே கீழே இறங்கி காலையில் வயிற்றுக்கு வந்துடுச்சு என்றாள். அவனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் அவளது இந்த சிறுபிள்ளைத்தனத்தை நினைத்து கோபமும் வர, இங்க பாரு, இதுக்கெல்லாம் நசர மாட்டேன், இன்னைக்கு நீ எக்ஸாம் எழுதியே ஆகணும், உன்னை காலேஜுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன்,
இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இந்த மாதிரி கேனத்தனமாக எந்த ட்ராமாவும் போடாமல் ஒழுங்கா கிளம்புற வழியை பாரு என சொல்லிவிட்டு அவன் குளிக்க சென்றான். ஆம், இன்று முதல் தேர்வு எழுதப் போகிறாள் மித்ரா. அதை நினைத்து நினைத்து 2 நாட்களாக அவளுக்கு காய்ச்சலை வந்துவிட்டது. ஆனாலும் மித்ரன் கண்டிப்பாக தேர்வு எழுத வேண்டும் என சொல்லிவிட்டான். அதற்காக இன்று அலுவலகத்திற்கு விடுப்பு போட்டு அவளை காலேஜுக்கு அழைத்துச் செல்ல அவனே தயாரானான். மித்ராவோ சோக கீதம் வாசித்து கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்திருக்க தேர்விற்கு தேவையானதை பார்த்து பார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்தான் மித்ரன். இங்கே பாரு மித்ரா, எதுவும் டென்ஷன் ஆகிடாத. முதல்ல கேள்வித்தாளை நல்லா படி, அப்புறம் உனக்கு தெரிஞ்ச பதிலை எழுது, அப்புறம் தலைப்புக்கெல்லாம் ஸ்கெட்ச் பெனில் அண்டர்லைன் பண்ணு என சிறு குழந்தைக்கு சொல்வது போல வீட்டில் ஆரம்பித்து காலேஜ் வரும் வரை அவன் சொல்லிக்கொண்டே வர அவளோ தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டிருந்தாள். ஒரு வழியாக தட்டு தடுமாறி தேர்வை முடித்துவிட்டு வெளியே வந்தவளின் வாடிய முகத்தை பார்த்து அருகில் வந்த உமா, என்ன மித்ரா, பரீட்சை சரியாக எழுதலையா? கவலைப்படாத, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவ என ஆறுதல் சொல்ல அவளோ எதுவும் பேசாமல் தலை குனிந்து நிற்க, அப்போது அங்கு வந்த தோழிகள் அவளை பார்த்ததும் அதிர்ந்து, என்னாச்சு மித்ரா, எதுக்கு இம்புட்டு ஃபீலிங்காக இருக்க? எக்ஸாம் ஒழுங்காக எழுதலையா என அவர்களும் அதே வருத்தத்துடன் கேட்டனர். நம்ம எல்லாம் என்னைக்கு ஒழுங்காக எழுதியிருக்கோம், இன்னைக்கு எழுத என்ன ஃபீல் பண்ணுறேனா என்றபடி நிமிர்ந்தவளின் முகத்தில் குறும்புத்தனம் கொப்பளிக்க சட்டென முகத்தை பழைய நிலைக்கு மாற்றியவள், உங்களுக்கு தான் தெரியுமில்ல, எங்கள் வீட்டு ஹிட்லர் பற்றி பரீட்சையில் கேட்ட கேள்விகளை விட இவர் கேட்க போகிற கேள்வியை நினச்சாதான் பயமாக இருக்குது. அதான் இந்த கெட்டப்பில் அவர் முன்னாடி நின்னா அவருக்கும் என்னை பார்த்து ஒரு பரிதாபம் வருமில்ல என சொல்லிவிட்டு தோழிகள் முகத்தை பார்க்க, யாரு அந்த கைலாசமா? தோழிகள் மித்ரனுக்கு வைத்திருக்கும் பெயர். உன்னை பார்த்து பரிதாபப்பட போகிறாரா? இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஜோக் இதுதான் என்றார்கள். அச்சோ, என்னப்பா சொல்கிறீங்க? ஏற்கனவே எக்ஸாம் ஒழுங்காக எழுதலைன்னு பயத்தில் இருக்கேன். நீங்கள் வேற பீதியை கிளப்பி விடுறீங்க. இந்த செட்டப் ஒத்து வரலையா என அவள் அழுவது போல் கேட்க அதற்குள் இன்னொருத்தி, ஏண்டி அவளை பயமுறுத்துறீங்க? மித்ரா, நீ பயப்படாத. நம்ம எல்லாம் சுனாமியிலேயே சுக்கு காப்பி போட்டு குடிக்கிற ஆளுங்க. இதெல்லாம் நமக்கு சாதாரண மித்ரா. நீ இப்படியே போ, கண்டிப்பாக அவர் உன்னை திட்டமாட்டாரு என அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வைத்தனர். வீட்டிற்கு சென்றாள் மித்ரன். என்ன சொல்வானோ என்று நினைக்கும் போது அவள் உள்ளங்கை சில்லிட்டது. இப்போதே முகத்தை சோகமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என அவள் முயற்சித்தபடி நடந்து வர, மித்ரா, நான் இங்கே இருக்கேன் என்றபடி அவளுக்காக வாசலில் காத்திருந்தான் அவளது காதல் கணவன். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.